மத்தேயு 11வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க, ஏதோ ஒரு வருத்தம் நம்மளை ஆட்டி படைக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை வேதனைப்படுத்துகிறது, ஏதோ ஒரு வருத்தம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யுது, ஊடுருவி பாய்கிறது. அந்த வருத்தத்தோடு கூட இருக்கிற நீங்க எல்லாரும், இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் அமைதியை தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வருத்தம். ஆனால் வருத்தங்கிறது எல்லாம் ஒண்ணுதான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வருத்தம். ஒரு சிலர் வியாதியினால வருத்தப்படுவாங்க, ஒரு சிலர் பிசாசி போராட்டத்தினால வருத்தப்படுவாங்க, ஒரு சிலர் வேலையிலேன்னு வருத்தப்படுவாங்க, ஒரு சிலர் கடன் கட்ட முடியலேன்னு வருத்தப்படுவாங்க. இப்படி நிறைய வருத்தங்கள் உண்டு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உனக்கு என்ன வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, என் இடத்துல வா, நான் உன்னுடைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், உங்கள் வருத்தத்தை என் மேல் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நமக்கு அந்த வருத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்மறையான ஒரு உணர்ச்சி தான் வருத்தம். என்னன்னா, ஒரு சந்தோஷமான காரியம் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம், ஆனால் அது நடக்காத பொழுது நம்முடைய மனசு எதிர்மறையாக மாறுகிறது. அதுக்கு பேர் தான் வருத்தம். எப்படின்னா, பசி ஆன உடனே, தாகம் எடுத்த உடனே நாம சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு நமக்குள்ள வருது பாத்தீங்களா? அது போல எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு வரும், அந்த உணர்வுக்கு பேரு தான் வருத்தம். அப்போ அந்த வருத்தம் எதிர்மறையான ஒரு உணர்ச்சி. அந்த காரியம் நமக்கு நடக்கலையே, இந்த காரியம் நமக்கு நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதல் ஒரு நம்ம உடம்புக்கு என்ன செய்யும், ஒரு தூண்டுதல் உண்டாகும். அந்த தூண்டுதலுக்கு பேர் தான் வருத்தம். அந்த வருத்தத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காகத்தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார், தேவன் நம்மளை என்ன செய்கிறார், நம்மை தூக்கி நிறுத்துகிறார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, வருத்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஏன்னா அந்த வருத்தத்தினால உங்களுக்கு ஒரு பாரம் வரும். அந்த வருத்தத்தினால உங்களுக்கு என்ன வரும், ஒரு பாரம், மன பாரம் வரும். அந்த பாரத்திலிருந்து உங்களால விடுதலை பெறவே முடியாது, உங்களால சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அப்ப நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்குள்ள வருத்தம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த வருத்தம் எப்படி வருதுன்னா, நாம ஆசைப்படுறோம் இல்லையா, ஆசைப்படுகிறோம், அடுத்தது கோபப்படுகிறோம், அடுத்தது பசி வருகிறது, அடுத்தது தாகம் வருகிறது. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வு. வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, தலை வலிக்குது அப்படின்னு ஒரு உணர்வு, கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இதே போலதான் வருத்தங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்ச்சி தான் நம்மளை என்ன செய்கிறது, வருத்தப்பட வைக்கிறது. அப்ப அந்த உணர்ச்சியை என்ன செய்யறது, அந்த உணர்ச்சிக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருத்தம் எப்படியெல்லாம் நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் 5:26 வாசிக்கிறோம், ஒருவன் வியாதியினாலே வருத்தப்படுகிறார், வருத்தப்பட்டு ஆமென். அப்ப வியாதியினாலே ஒரு வருத்தம் வருகிறது. இப்போ அதையை சுகப்படுத்த முடியவில்லையே, டாக்டர்னால சுகப்படுத்த முடியலையே,
நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்னென்னமோ காரியங்கள் செய்து பார்க்கிறேன், என்னால் சுகமாக முடியலையே என்று சொல்லி அந்த மகள் வருத்தப்பட்டாள். அப்போ நமக்கு என்ன தேவை? சுகம் தேவை. நமக்கு எப்படியாவது ஒரு விடுதலை வேணும், வியாதியிலிருந்து சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த வியாதியில சுகம் கிடைக்காதனால அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி எழுப்புகிறதே, அதுக்கு பேர் தான் வருத்தம். நான் நினைச்ச காரியம் கைகூடி வரல, நான் நினைச்சேன் இந்த வாரம் இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு நினைச்சேன், ஜெபிச்சேன், உபவாசம் போட்டேன், ஆனா நடக்கல. அப்போ என் மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது, ஒரு சிந்தனை எழும்புகிறது. அந்த சிந்தனை என்னை சாப்பிட விடாமல் பண்ணுகிறது, அந்த சிந்தனை என்னை தூங்க விடாமல் பண்ணுகிறது, அந்த சிந்தனை ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாமல் பண்ணுகிறது. அதற்கு பேர் தான் வருத்தம். அல்லேலூயா. இப்பேற்பட்ட வருத்தத்தை நீங்கள் சுமப்பீர்களானால் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வியாதியிலே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயா, உங்களுக்கு விடுதலை கர்த்தர் தருகிறார். அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். அல்லேலூயா. இந்த அம்மா எத்தனை வருஷமா வியாதியில வளர்க்குறாங்க? 12 வருடமாய். 12 வருஷம் வியாதி. உதரப்போக்கடிக்கவே இல்லை, வியாதி. எல்லா சொத்தையும் வித்தாச்சு, எல்லா சொத்தையும் வித்தாச்சு. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றதுக்கு இன்னைக்கு காசு இல்லை. இப்ப என்ன பண்றது? சொன்னாங்க ஒருத்தர், இயேசு வருகிறார். அப்படியா? இயேசுனா யாரு? அவர்தான் வியாதிகளை சுகப்படுத்துகிறவர், அவர்தான் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர், அவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்படியா? அப்படின்னா நான் என்ன செய்வேன்? என் இயேசுவினிடத்தில் போவேன். அல்லேலூயா. என் இயேசுவினிடத்தில் போவேன். நான் போய் என்ன செய்வேன்னா, நான் அவரை தொட்டால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என் வியாதி நீங்கும் என்று சொல்லி விசுவாசித்தாள். அதே போல வியாதி நீங்கியது, அவளுக்குள்ள இருந்த வருத்தம் அவளை விட்டு போனது. அதே போல நமக்குள்ள வியாதிங்கிற வருத்தம் இருந்தால் ஏசப்பா என்ன செய்வார்? இன்றைக்கு அந்த வருத்தத்திலிருந்து, அந்த பாரத்திலிருந்து, அந்த துயரத்திலிருந்து, அந்த கண்ணீரிலிருந்து, அந்த கவலையிலிருந்து, அந்த பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 28:8 வாசிக்கிறோம், ஒரு மனிதன் வியாதியினால ரொம்ப கொடுமையில இருக்கிறார், வருத்தத்தில் இருக்கிறார். வாசிங்க 28:8. சுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தார். உடம்புக்கு சரியில்லைன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு உணர்ச்சி வந்துடும், எதிர்மறையான ஒரு உணர்ச்சி வந்துடும். இனிமேல் நம்மளால பிழைக்க முடியாது, இனி நமக்கு செலவு பண்ற காசு இல்லை, இனி நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் தோன்றும். அதற்கு பேர் தான் வருத்தம். அல்லேலூயா. இரத்த பேதி. அப்புறம் என்னென்ன வியாதி இருந்துச்சு? ஜுரம், இரத்த பேதி எல்லாம் இருக்குது. அவனுக்கு யாரும் சுகம் கொடுக்க முடியவில்லை, யாரும் விடுதலை கொடுக்க முடியல. கண்ணீரோட வேதனையோட இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் போனார், ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தம், வியாதி என்கிற வருத்தத்தை தேவன் நீக்குவார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருத்தம். சோதரம் குட்டி குழந்தைய கேட்டா கூட அதுக்கு ஒரு வருத்தம். என்னன்னா, எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, அதுக்கு ஒரு வருத்தம் பாருங்க. அம்மா அடிச்சுட்டாங்க. அப்புறம் பிஸ்கட் கேட்ட வாங்கி தரல, அது ஒரு வருத்தம், அவங்களுக்கு ஒரு வருத்தம் பாருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வாலிப வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தனியா வேற விதமான ஒரு வருத்தம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தனியா ஒரு வருத்தம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஏதோ அந்த வருத்தம் இந்த வருத்தம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே வருத்தம். கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலேன்னு வருத்தம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆச்சுன்னு வருத்தம்.
வருத்தமோ வருத்தம். அல்லேலூயா. பாஸ்டர் குழந்தை வேணும் பாஸ்டர், எப்படியாவது நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்யணும், ஒரு குழந்தை கொடுக்கணும். ரொம்ப வருத்தமா இருக்குது குழந்தை இல்லைன்னு. அல்லேலூயா. குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, இப்போ குழந்தை பிறக்கலைன்னு வருத்தம். அப்புறம் ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு கண்ணீர் சிந்தி ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ அதை விட பெரிய வருத்தம், என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. வருத்தமோ வருத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சோகமா ஒரு பாட்டு பாடுறாங்க, அம்மா ஒரு சோக பாட்டு பாடுது, அப்பா ஒரு சோக பாட்டு பாடுது. ஏன்னு கேட்டா எதை பெற்று வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்டா வருத்தத்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தேவனுடைய செயல். அதுக்காக கல்யாணம் முடிக்காம இருக்க முடியுமா? முடியாது பாஸ்டர். குழந்தை பெற்றுக்காம இருக்க முடியுமா? முடியவே முடியாது பாஸ்டர். எப்படியாவது சமுதாயத்தில் என்ன செய்யணும், வாழ்ந்து உருண்டு பிறந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் வருத்தத்தோடு இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் என் பிள்ளைகள் வருத்தத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தப்பட கூடாது. உங்க வருத்தத்தை எல்லாம் என்ன செய்யணும், ஏசப்பாட்ட கொடுத்துடணும். அவர் சுமப்பாரு. எத்தனை பேர்த்து வருத்தமா இருந்தாலும் அவரு சுமப்பாரு. அவர் எப்படியாவது வாங்கிக்குவார். உன் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறோம். நம்முடைய வருத்தத்தை அவர் என்ன செய்தார், சுமந்து விட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம் எப்படி இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இந்த வருத்தம் நமக்கு வேணுமா வேண்டாமா? மௌனம் சம்பந்தமா? வேண்டாம். அப்போ வார்த்தை எல்லாம் எடுத்து என்ன செய்யுங்க, ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய வருத்தத்தை வாங்கிட்டு நம்மளை சுகமாய் வாழ செய்கிறார். பாருங்க, ஒண்ணு வியாதியினால வருத்தம், இன்னொன்னு அக்கிரமத்தினால வருத்தம். வாசிக்கிறோம் கலாத்தியர் 2 பேரு 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமத்தினால ஒரு வருத்தம் வருகிறது. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? 2வது அதிகாரம் 7வது வசனத்துல அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையினால என்ன வருதான், வருத்தம் வருது. ஒரு சிலருக்கு வியாதிங்கிற வருத்தம், என்ன வியாதியா இருந்தாலும் சரி வியாதிங்கிற வருத்தம். இன்னொருத்தன் வருத்தப்படுறான், அவன் அக்கிரமம் செஞ்சே அவன் என்ன செய்யறான், வருத்தப்படுறான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிறக்கும் போதே அவனுக்குள்ள என்ன பிறக்குதான், அக்கிரமம். அவன் சிந்தையில அக்கிரமம் குடிகொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்தை ஏமாத்துவாங்க, அநேகருடைய சொத்தை ஏமாத்திடுவாங்க. அப்புறம் அநேகருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது கந்து வட்டிக்கு விட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க. இப்படி நிறைய அக்கிரம காரியங்களை செய்து அதனால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். எத்தனை பேர்த்து நம்ம பார்க்குறோம், ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியாமல் தீராத வியாதி வந்துருச்சுன்னா எத்தனை பேர்த்தை இவன் ஏமாத்தினான். இப்போ என்ன செய்யறான், கஷ்டம் அனுபவிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரருக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சகோதரருக்குள்ள ஏசப்பாவுடைய பிள்ளைகிட்ட என்ன வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. அப்போ அந்த அக்கிரமத்தினால நீங்க என்ன செய்யறாங்கன்னா வருத்தப்படுகிறார்கள். வருத்தம். அப்போ வியாதியினால வருத்தம், அவங்க செய்யற கிரியினாலே வருத்தம். இப்படி கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நாம ஜெபிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரம்
19வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் ஆ. வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் என்னாச்சு? நீங்க பைபிள் மூடி வச்சிருங்க. நீங்க பாருங்க போகும். நீங்க எடுக்க வேண்டாம். அதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆச்சுன்னா நீங்களே டக்குன்னு அவங்க எடுக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், அவசரப்பட வேண்டாம். இப்போ என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. நமக்குள்ள ஒரு கிரியைகள் இருக்குது. அந்த கிரியைகள் நம்மை வருத்தப்படுத்துகிறது. நம்ம ஏன் வருத்தப்படுறோம்னா நமக்குள்ள ஒரு குணம் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? ஆமாவே இல்லைங்களா? அந்த குணம் தான் என்ன செய்தது? வருத்தப்படுத்துகிறது. என்ன வருத்தம்? ஃபர்ஸ்ட் விபச்சாரம், அடுத்தது வேசித்தனம், அடுத்தது அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை. இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் கூட சம்மதம் இல்லை. ஆனா இந்த பகை அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம யாரெல்லாம் பகைக்கிறோம்? யாரெல்லாம் பகைக்கிறோம்? நமக்கு பகையாளிகள் யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தருமே இல்லையா? நான் யாரையும் பகைக்கிறதே இல்லை. என்ன பகைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கிற இடத்துல எல்லாம் பகையாளியா தெரிகிறான், எதிராளியா தெரிகிறான். ஆனா நான் யாரையும் என்ன செய்யறதில்ல, பகைக்கிறது. அவங்களாம் பகைச்சுக்கிறாங்களாம். ஸ்தோத்திரம். சரி, பகைகள். அப்புறம் விரோதம் யாராவது இருக்கா? யாராவது விரோதிகள் இருக்கிறாங்களா? நீங்க யாராவது விரோதிக்கிறீங்களா? அதெல்லாம் பழக்கமே இல்லை பாஸ்டர். நான் யாரையும் விரோதியாக நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விரோதம் இருந்தால், பகை இருந்தால், அது நம்மளை என்ன செய்யும்? வருத்தப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு சுட சுட ஒரு கரண்டியை சூடு பண்ணி நம்ம உடம்புக்குள்ள போட்டுட்டா என்ன ஆகும்? சட்டைக்குள்ள போட்டுட்டா என்ன ஆகும்? சுடும், உடம்பெல்லாம் வெந்துடும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? ஏன் நமக்குள்ள சுடுது? அந்த சுடு கரண்டி நமக்குள்ள இருக்குது. அப்ப அதை எடுத்து என்ன செய்யணும்? வெளியே போடணும். போட்டுட்டா அந்த வருத்தம் நம்ம விட்டு போயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு சூடா என்ன செய்யணும்? ஒரு நல்ல தீயில காய்ச்சி, நல்ல தோசை கட்டு தீயில காய்ச்சி கையில பிடிச்சிக்கிட்டே என்ன ஆகும்? இப்போ வருத்தம் என்ன செய்யுது? வருது. அப்ப என்ன செய்யணும்? வருத்தம் நம்ம விட்டு போகணும்னா அந்த காரணியை போட்டுடணும். அவ்வளவுதானே? இதுதான் விஷயமே. அப்ப நமக்குள்ள விரோதம் இருந்தால் நமக்குள்ள என்ன வரும்? வருத்தம் வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியலையா? ஒரு பொருள் நமக்குள்ள இருந்தால் நம்மை அது வேதனைப்படுத்துகிறது. அதை எடுத்து வெளியே வீசிட்டா நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம். அதே போல இந்த விரோதம், பகை, அடுத்தது வைராகியம். செத்தாலும் என்ன செய்யக்கூடாது? முடிக்க மாட்டியா? குளிக்காம போ. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? வைராகி இருக்குது. என்னது? வைராகி இருக்குது. இந்த வாரடி இந்த ரோட்ல அவன் வந்தானா அந்த வீதியிலேயே நான் வரமாட்டேன். நான் செத்தாலும் நீ வரக்கூடாது. வரமாட்டேன். நீ வரவே வேண்டாம். நீ செத்த பேயாம இருக்கிற. எனக்கு அது தேவையா? நீ வரவே வேண்டாம். அப்படியே ஓடி. வைராகியம் பாருங்க. எத்தனை பேருக்கு மனைவி கிட்ட வைராகியம் காட்டுவாங்க.
ஏன்னா வேற ஆளுகிட்ட காட்டினா ஓகே அப்படியே. அதனால வைராக்கியத்தை பூரா கொண்டாடிட்டு வந்து காட்டுறது. அது பாவம் என்ன செய்யறது, கட்டினாலும் கணவன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புல்லடிச்சுட்டு வந்தாலும் புருஷன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருதான் இருப்பாங்க, இருப்பான். அதனால இவன் வீரத்தை காட்டுவான். அப்படியே வைராக்கியம் என்ன ஒரு வைராக்கியம். ஒரு மனைவிக்கும் ஒரு கணவனுக்கும் சண்டை, எல்லாரும் பேக் பண்ணி வச்சுட்டு அந்த அம்மா ரெடியாகி கிளம்புறது. பாஸ்டர் அவங்க பையன் ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. எங்கடா கிளம்பிட்டாங்க? நான் நினச்சேன் ஏதோ ஒரு வீட்டில் எல்லாம் ரகல கிளம்பிச்சு போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை பாஸ்டர் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்படியா, சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பத்திரமா போயிட்டு சொல்லுங்க. பாஸ்டர் போவாங்க வரமாட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? அது சொல்கிறான், எங்கள் அப்பா அந்த அம்மாவுக்கு சண்டை, எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பிரிஞ்சு போகிறாங்க, சீக்கிரமாக வாங்க பாஸ்டர்னா. அப்புறம் அப்படியா சேர்றா, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறேன், போயிட போகிறாங்க. போனேன், போய் நான் பார்த்த உடனே, எனக்கு பார்த்த உடனே அவன் பையன் ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. பார்த்த உடனே அப்படியே சண்டையே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. சரி போய் பால் வாங்கிட்டு வாங்கிட்டா, பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. என்ன சண்டை போட்டாங்க, துணியோட காட்டிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு உள்ள வந்து டீ வச்சு கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பண்றேன்னா என்ன சண்டைன்னு கேட்டேன். அலையிலோ என் பாஸ்டர் தெரிஞ்சு போச்சு, எவனோ போட்டு விட்டுட்டான் பாஸ்டர்கிட்ட. எல்லாம் ரெடியா இருக்கு, கிளம்புறோம். இந்த மனுஷனோட என்னால் பொறுப்பு நடத்த முடியாது. நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் பேசவே கூடாது, நீங்க 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சுட்டு, ஏம்மா உங்க வீட்டுக்காரர் எத்தனை லட்சம் ரூபா சொத்தை உன்னை ஏமாத்தினாருன்னு கேட்டேன். அலையா, எத்தனை லட்சம் ரூபா சொத்து உங்க வீட்டுக்காரர் ஏமாத்தினாரு? இல்லைங்க எனக்கு சொத்தே இல்லை. அப்படியா, சரி எவ்வளோ பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாஸ்டர். அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட சொத்தை எத்தனை ஏமாற்றி திருடிட்டாங்க உங்கள் ஒய்ஃபுன்னு. நாங்களே வாடகை வீட்டில் இருக்கோம் பாஸ்டர், எங்களுக்கு 7 சொத்து. சரி அப்புறம் எதுக்கு ஏன் உனக்கு இவ்வளோ கெத்துன்னு கேட்டேன். நீ வாடகை வீட்டில் இருக்கிற, சொத்தே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ கெத்த காட்டுற? சரி கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்த்து கேட்டேன், உங்கள் ஒய்ஃபு அம்மா பெற்றெடுத்த அம்மாவை விட்டுட்டு, பெற்றெடுத்த வளர்த்த தோல்கள் தூக்கி போட்ட வளர்த்துன ஆளாக்குன அப்பாவை விட்டுட்டு, அப்புறம் கூட பிறந்த அண்ணன் அக்கா தங்கச்சிகளை விட்டுட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு தெருவில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் விட்டுட்டு, என் புருஷன் யாருன்னே தெரியாத உன் பின்னாடி வந்தாங்கல்ல, அதுக்கு நீ காட்டுற கருணை இதுதானான்னு கேட்டேன். அலையா, அவர் அப்படியே திரும்பி எனக்கு பார்த்துட்டே வாயே வரல, அப்படியே கண்ணு கலந்துச்சு. இதுக்கு மேலே பேசுனா அழுகுற ஒரு மனுஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்தேன். என்னம்மா பிரச்சனை? அவங்க வேலை செஞ்சு கொண்டு போய் சம்பளத்தை அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாரோ? இல்லைங்க பாஸ்டர். அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டாரோ? அதுவும் இல்லைங்க பாஸ்டர். அப்புறம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கொடுத்துட்டாரோ? அதுவும் இல்லைங்க பாஸ்டர். அப்படி யாருக்கு போய் எங்கிட்ட தான் கொடுக்குறாங்க பாஸ்டர். அப்புறம் என்னம்மா அவருக்கு சண்டை? காசை வந்து கொடுத்துட்றாருல, நீ வாங்கி செலவு பண்ணிட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன சண்டை? அலையா கத்திரிக்கு சோத்திரம். பேசுன்னா கூட பேச மாட்டேங்கிறாங்க. உட்காந்துட்டு திரு பார்க்குறாங்க. உங்களை நம்பி 3 பிள்ளை இருக்கிறாங்க, அவங்கள வளர்த்துக்கணும், கல்யாணம் வைக்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறையா செலவுகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு சண்டை போட்டுருக்கிறீங்களே, அதை ஏசப்பாவுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். அலையா கத்திரிக்கு ஸ்தோத்திரம்.
சரி இப்போ சொல்லுங்க உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை பாஸ்டர் சாதிக்கிறாங்க ரெண்டு பேரும். என்னதான் சண்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஏங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரா? இல்லைங்க. யாராவது பக்கத்து வீட்டுக்கு பணம் இது கொடுக்குறாரா? இல்லைங்க. அப்போ வருத்தம், அவர்களுடைய சண்டை, பிரிவினை, போராட்டம், ஒரே வருத்தம். ஏசப்பா சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே வைராக்கியம் இருந்தால் வருத்தம் நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன் கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் வசனம் சொல்லுற ஒரே சரீரம். அப்போ நம்ம ஏசப்பாட்டு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நீதிமொழிகள் 14:30 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எழும்புருக்கு. இப்போ சொஸ்த மனம் அப்படின்னா அமைதியான உடல், ஜீவன்னா சுகம். அமைதியான உடலுக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ஒரு அமைதி வேணும். வேணுமா? குடும்பத்தில் ஒரு அமைதி வேணும். வேலை செய்யற இடத்துக்கு போனால் ஒரு அமைதி வேணும். ரோட்ல போனா கூட அமைதியா என்ன செய்யணும்? போகணும், வரணும். ரோட்ல போனா கூட டென்ஷன் ஆகி விட்டுறாங்க. எவனாவது குறுக்க வந்துடுறாங்க, அவனை 4 திட்ட வேண்டியதா இருக்குது. எவனாவது குறுக்க வந்துட்டு நம்மளை திட்டுறான். எப்படியோ அங்க என்ன செய்யுது? ஒரு அமைதியான ஜீவியம் இல்லை. அப்ப வேதம் சொல்லுகிறது, அமைதியாய் நாம் ஜீவனம் பண்றது, அமைதியாய் இருக்கிறது நமக்கு சுகம். எப்படி அமைதினா, இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா? இப்போ இப்படிதான் அமைதியா இருக்கும். வைப்பு வீட்டுக்குள்ள பாத்திரத்தை உருட்டும் போது நீங்க எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். எப்படி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? கொண்டு வந்து வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரைனிங். இதே மாதிரி தான் இருக்கணும். பாத்திரம் உருண்டை போச்சு, உருட்டு நம்மளுக்கு என்ன? ஏன்னா ஏன் உருளுன்னு கேட்டா, ஆமா சோதர பாத்திரம் உருள்ற திசை மாறிடுச்சுன்னு வச்சுக்கல, சிக்கலாயிடும். சோதரம். அதே போல நீங்களும் பேர் சிரிச்சுட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் பார்த்தீங்களா? இப்படி ஒரு சிரிப்பு. பூமி சிஸ்டருக்கு ஒரே சிரிப்பு. என்ன செய்யணும்? வீட்டுல சிரிச்சுட்டே இருக்கணும். இனிமேல ஏத்த மாட்டார். ஏசப்பா சொல்லிட்டாருல்ல, இனிமேல ஏத்த மாட்டார். டென்ஷன் செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். ஆமா, நீங்களும் எப்படி இருக்கணும்? சிரிச்சு முகமத்தோடு இருக்கணும். நீங்க சிரிச்ச முகத்தோட இருந்தீங்கன்னா அவங்க டென்ஷனே ஏத்த மாட்டாங்க. அவங்க டென்ஷனே ஏறாம இருந்தா அவங்க சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசப்பா என்ன செய்கிறார்? அமைதியை விரும்புகிறார். ஒண்ணு இல்லை, பைத்தியக்காரன் ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்து, இங்க கவனி, ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்து நல்லா சேவிங் எல்லாம் பண்ணி குளிக்க வச்சு நல்ல சூப்பராக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா ஜம்முன்னு இன் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவன் அமைதியாக இருக்கான், ஒன்றுமே பேசல, அமைதியாக உட்காந்துருக்கான். அவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டீசெண்டா இருக்கிறாங்க. பைத்தியம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா பைத்தியமே இல்லை, டாக்டர் படிச்சிருக்கான், நல்லா இன் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு வர்றான். ஆனா லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டே தான் வச்சுக்கல, நாம என்ன சொல்லுவோம்? பைத்தியமா இருக்கும் போது. கரெக்டா? அப்ப அமைதியா இருக்கிறது நல்லதா, பேசுறது நல்லதா? அமைதியா இருக்கிறது நல்லது. ஆனா அவனுக்கு சம்பளம் கிடைக்காது. பரவாயில்லையா?
சம்பளம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நான் அமைதியா இருந்தா போதும். அப்படியா? வீட்ல அமைதியா இருக்கணும். வீட்டுல அமைதியா இருக்கும். அப்ப ரோட்ல கத்திக்க போறோமா? பேச வேண்டிய இடத்துல பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசலாம். அப்போ நமக்கு அமைதி எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? அந்த அமைதி நமக்குள்ள இல்லாதனாலதான் நமக்குள்ள என்ன வருது? வருத்தம் வருகிறது. அப்படின்னு எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். வீட்டுல அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பக்கம் வீட்டுல எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். எதற்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்க போனாலும் அவன் சொன்ன மாதிரி பேசுறது பேசிட்டு விட்டுட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஒரு குடிகாரன் வர்றான், குடிச்சிட்டு எல்லாம் ஆடிட்டு வர்றான், வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு இடி இடிக்கிறான். நாம போட குடிகாரன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிட்டா சண்டை வருமா வராதா? ஏன்டா குடிச்சு போட்டு உனக்கு எவ்வளோ திமுக, எங்கிட்டயே உன் வேலை காட்டிய ஒட்ட நறுக்கிடுவேன் தெரிஞ்சுக்க அப்படின்னா என்ன வராங்க? ஏன்டா இருறா வர்ற அப்படின்னு போவான். மறுபடியும் ஒன்ன எடுத்து கமுத்திட்டு வருவான். வந்து என்ன செய்வான்? ஏன்டா எனக்கு என்ன பேச்சு பேசி இப்போ வாழி அப்படின்னா என்ன வரும்? சண்டை தான் வரும். அப்ப அமைதி நம்மளை என்ன செய்யுது? சமாதானத்தை கொண்டு வருகிறது. நம்ம என்ன வரணும்? அமைதியா இருக்கணும். வைராக்கியம். நமக்கு வைராக்கியம் நமக்கு வேண்டாம். வைராக்கியமே வேண்டாம். இது செஞ்சா கட்டுனா இவத்தான் கட்டுவேன், இவ்வளவுதான் கட்டு, வெளியில செத்துருவேன்னா அவங்க அம்மா பாதிச்சு சாகடிக்கிறதா? கல்யாணம் மூக்கினாலும் செத்துருவான் போல இருக்கு. மூச்சாலும் சாகிறது தான். எப்படி அவன் செத்து தொலைகிட்டு சொல்லிட்டு கல்யாணம் மூச்சு வச்சுட்டாங்க. கத்திரக்கு ஸ்தோத்திரம். குழந்தை ஒன்று இருக்கிறது, டைவர்ஸ் ஆயிடுச்சு, துணிஞ்சு கிடக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவன் பேசுறான் நானும் பேசுனா கத்திரக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எனக்கும் வித்தியாசமே இருக்காது. அதனால அமைதியா இருக்கணும். வைராகியம் வேண்டாம். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? கோபங்கள். வைராகியம் கோபங்கள். கோபம் என்ன செய்யுது? நமக்கு வருத்தத்தை கொண்டு வருகிறது. யாரெல்லாம் கோபப்படுறீங்க? இவரு டபுள் ரெண்டு கையும் தூக்கிட்டாரு. கோபமோ கோபம். ஸ்தோத்திரம். அப்பயாவது கோபம் வராதா? குமாரை பத்தி அவங்க அம்மாட்ட தான் கேட்கணும். கோபம் வருமோ வராதா அப்படின்னு. வரும். அப்பா செல்வகுமார் பிரதருக்கு கோபம் வராதா? வராது. அண்ணா திறந்ததற்கு அப்பப்போ வருமா? அப்பா இருந்தா வராது. அப்பப்போ வரலாமா? சொல்லுங்க. அப்பப்போ வரலாமா? அப்பப்போ வரணும். எப்பவுமே வரக்கூடாது. மாதம் கோபம் வருமா? கோபம் வரும். ஆனா இனிமேலு நான் எப்பயுமே கோபப்பட மாட்டேன். எப்பவாவது கோபப்படுவீங்க? எப்பயுமே கோபப்பட மாட்டேன். கோபப்படுத்த கோபம் வரும்போது வர்றதுன்னா வானத்துல இருந்து வராது. வானத்துல இருந்து கோபம் வராது. அது எப்போ வரும்னா யாராவது கோபப்படுத்தும் போதுதான் வரும். அப்பதான் நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் கோபப்படாம இருக்கிறது. கரெக்டா? அப்ப இனிமேல் கோபம் வருமா? வராது. ஏசுதாசுக்கு கோபம் தெரியாது. அப்படியா? என்ன சொல்லி இலக்காது இல்லையே. கோபம் வாழ்க்கையே. சோதரம். இனி வாழ்க்கை மாறிடும். கோபம் என்னத்தை கொண்டு வரும்?
வருத்தத்தை கொண்டு வரும். எவன்கிட்ட கோபம் வருமா? வரும். அதனால வருத்தம் வருதா? வருத்தம் எல்லாம் வர்றதில்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கோபம் நியாயமானது. நீங்க கோபம் வருங்க, படாதைன்னு சொல்லல. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த உணர்ச்சி எல்லாம் இருக்கணும், இல்லைன்னா அவன் என்ன ஆயிடுவான்? ஏமாத்திடுவான். சோதரம் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. இந்த உணர்ச்சி எல்லாம் வேணும். ஆனால் வருத்தத்தை கொண்டு வருதா கொண்டு வரலையா அதுதான் நம்ம பார்க்கணும். வருத்தத்தை கொண்டு வந்தால் அது அதோட நிப்பாட்டிடணும். நமக்கும் வருத்தம் வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் வருத்தம் வரக்கூடாது. நீங்க நான் கோபப்பட்டுட்டேன், எனக்கு வருத்தம் இல்லை பாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா அங்க அவன் வருத்தப்பட்டுட்டு கிடக்குறானே. அப்ப யாருக்கும் வருத்தம் வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது. அப்பேற்பட்ட கோபம் இருந்தால் அது நியாயம். அடுத்தவங்களை துன்பப்படுத்துற மாதிரி எனக்கு கோபம் வந்தால் அது எனக்கு வருத்தத்தை தான் கொண்டு வரும். எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அப்போ நாம வருத்தப்படுறது நம்மளாலதான். வேதம் சொல்லுகிறது, நீங்க வருத்தப்படுறீங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிரசங்கி 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 3:9. வருத்தப்பட்டு பிரயாசப்படுற ஏதாவது கிடைக்குதா? எனக்கு ஒரு 50,000 பணம் கிடைக்குதுன்னு பாஸ்டர் கிடைக்குதா? நோய் சுகமாகுது பாஸ்டர், சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. வருத்தம் நமக்கு ஒண்ணுமே கொண்டு வராது. அதனால வருத்தத்தை கொண்டு வருகிறது எதுவுமே என் வீட்டிலையும் இருக்காது, என் உள்ளத்திலையும் இருக்காது, என் இல்லத்திலையும் இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, செய்யறேன். நீங்க எப்படி நடக்க சொல்றீங்களோ சொல்லுங்க, செய்யறேன். உங்க விருப்பம் தான் என் விருப்பம், உங்க ஆசை தான் என் ஆசை. ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 58:8 வாசிக்கிறோம், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நீங்க உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாஸ்டர் சொல்றான்னு கோச்சுக்காதீங்க. யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறது ஏசப்பாவுடைய நினைப்பு அல்ல. நான் நினைக்கிறது எனக்கு என்னத்தை கொண்டு வரும்? வருத்தத்தை கொண்டு வரும். ஆனால் ஏசப்பா நினைக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இதற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, 1 வயசு குழந்தை இருக்குது, 2 வயசு பிள்ளை இருக்குது. அது அதனோட இஷ்டத்துக்கு விட்டால் என்ன ஆகும்? அங்க ஓடும், ரோட்ல ஓடும், அப்புறம் எங்கேயாவது போய் விழுந்துரும். அப்புறம் என்ன செய்யும்? குழந்தைக்கு தீ கூட தெரியாது. ஒரு தீ எரியுதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு தீ கூட என்ன செய்யாது, அது தீயை சுற்றும், கை வெந்துரும்னு தெரியாது. அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா, தீயில தொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கை கருகிரும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைப்பும் அதே போலதான் என்னாச்சு? நம்முடைய நினைப்பும் அதே போலதான். நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு ஏசப்பாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன நடக்கும்னு ஏசப்பாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நாம இன்னைக்கு அவசரத்துக்கு கவனிக்கிறீங்களா? அப்படி சொல்றேன். அப்போ நமக்கு நாம் எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை ஏசப்பாவுக்கு தான் தெரியும். அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம்
குமாருக்கு என்ன நடக்குன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா என்ன செய்வார்? அந்த வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை தேவன் செய்வார். அல்லேலூயா. அதெல்லாம் யாராவது தெரியுமா? தெரியுமா அடுத்த வருஷம் எனக்கு என்ன நடக்கணும் தெரியாது. அப்ப ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும். அப்ப இது அவர் ஒரு காரியத்தை விரும்புவார். அந்த காரியம் அவருக்கு இன்னொரு வருஷம் கழிச்சு அவருக்கு வேதனையை கொண்டு வரும், 2 வருஷம் கழிச்சு பிரச்சனையை கொண்டு வரும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால இப்பவே அது நடக்காமல் தடுப்பார். நாம என்ன சொல்லுவோம்? நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு நாம நினைப்போம். இல்லை, ஏசப்பா உங்களுக்கு செய்கிறார், நல்லதை மட்டும் செய்கிறார். ஒரு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தர்றாங்களா? சாப்பிடுறது என்னென்ன கேட்கறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி தர்றாங்களா? இல்லை, நல்லது மட்டும் தான் வாங்கி தருவார்கள். அதே போல ஏசப்பா நமக்கு நல்லது மட்டும் தான் செய்வார். நாம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு செய்யல, ஏன் ஏசப்பா இன்னைக்கு நடத்தல, நான் தான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன் ஏன் எனக்கு செய்யலன்னு நீங்க கேட்க கூடாது. நடக்கலினா ஏசப்பா நல்லது செய்கிறார். நடந்தாலும் நல்லது, நடக்கலினாலும் நல்லது. நாம ஏசப்பா அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பார். அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா அந்த குழந்தைக்கு நல்லது மட்டும்தான், தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பாங்க. சரளுக்கு வாங்கி காய்ச்சி ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு எப்போதான் சரளுக்கு கொடுப்பாங்க? 6 மாதம் கழிச்சுதான். 6 மாதம் கழித்து பீப் எடுத்து வந்து பிரியாணி செஞ்சால் கொடுப்பாங்க. இல்லை நாட்டுக்கோழி அடித்து குழம்பு காரம் சாரம் வச்சு சங்கடையில் ஊற்றி இருந்தா அப்படி இருக்கிற சளி எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு ஊற்றிடுவாங்க. 6 மாதம் குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அப்பவும் சரலாக்கு தானா? அதை பிடிச்சி மூக்கில் ஒழுகுது, அப்பவும் சரலாக்கு தானா? நான் கேட்டேன். அதுதான் குழந்தைக்கு நல்லது. அதே போல இங்க இருக்கிற நமக்கெல்லாம் ஏசப்பா நிறைய ஆசை இருக்கு. ஸ்டெபினா நாளைக்கு டாக்டர் போகணும்னு நினைக்குது. நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் நடக்குமா? தலைக்கெல்லாம் நின்னாலும் நடக்குமா? 40 நாள் உபவாசம் போட்டால் நடக்குமா? ஏன்? காலங்கள் அலையிலோயா அந்த நேரத்தில் அந்தந்த காரியங்கள் நடக்கும். அப்போ நடத்துவார். விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தமே இருக்காது. யாருக்கு விட்டுறணும்? அப்போ படிக்காம விட்டுறாதீங்கம்மா. ஏசப்பா பார்த்து படிக்கணும். வேலைக்கு போகாம விட்டுறாதீங்கப்பா, வேலைக்கு போகணும். அலையிலோயா ஏசப்பட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்காம வேலைக்கு போகாம விட்டுட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம நம்முடைய செயல்பாடுகளை யார்கிட்ட கொடுத்துடணும்? ஏசப்பாட்ட கொடுத்துடணும். அவர் பார்த்துக்குவார். நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்காது, எந்த ஒரு போராட்டமும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்கவே இருக்காது. ஏசப்பா நம்மளை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா வருத்தம். சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, குழந்தைங்க சிரிப்பாக சிரிக்கிறாங்க. இந்த எதுக்கு பாஸ்டர் சொல்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, உங்களை தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு வருத்தத்தை கொடுக்கிறதுக்கு தேவன் விரும்பவில்லை, நானும் விரும்பவில்லை. அதனால உங்களை நீங்கள் கண்களை மூடி ஸ்லோகம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தி இருக்கிறவனால நாம் சோதரம் நம்ம ஸ்லோகம் பண்ணி கர்த்தர் நம்மளை நடத்துவார். நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்கள் இருதயத்துக்கு நேராக கைகளை வைத்து ஏசப்பாட்ட சொல்லுங்க.
ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற வருத்தத்தை என் தேவனிடத்தில்